அனைவருக்கும் வணக்கம். மெய்ப்பொருள் நியூஸ்க்காக நான் உங்கள் சரவண பெருமான். கலவரத்தை தூண்டும் விதமாக பேசியதாக இந்து மக்கள் கட்சி நிர்வாகி உடையார் கைது. நெல்லையைச் சேர்ந்த இந்து மக்கள் கட்சியின் மாநில துணைச் செயலாளர் உடையார் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தோல்வி அடைந்தது தொடர்பாக பாஜக மாவட்ட தலைவர் தமிழ்ச்செல்வனிடம் பேசியதாக பரபரப்பு ஆடியோ ஒன்று நேற்று வெளியானது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது. இதையடுத்து தமிழ்நாட்டில் பாஜகவால் காலூன்ற முடியாது என்று திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. இந்த நிலையில் கலவரம் செய்தால்தான் பாஜக வளரும் என்றும், நயினார் கொடுத்த பணத்தை நிர்வாகிகள் முறையாக செலவு செய்யவில்லை என்றும் இந்து மக்கள் கட்சியின் மாநில நிர்வாகி உடையார் பேசிய ஆடியோ வெளியானது. இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி அனைவரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதனிடையே சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தமிழக காவல்துறை உடையாரை கைது செய்துள்ளது. மேலும் இந்து மக்கள் கட்சியில் இருந்தும் உடையார் நீக்கப்பட்டுள்ளார். பாஜக மாவட்ட தலைவர் தமிழ்ச்செல்வனிடம் பேசிய ஆடியோவை கேட்டுவிட்டு இது குறித்த விரிவான தகவல்களை காண்போம். நல்லா இருக்கேன் சொல்லுங்க. ஆமையா உடையார் இந்து மக்கள் கட்சி மாநில துணைத் தலைவர், முன்னாள் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர். தெரியுது. நல்லா இருக்கேன். என்னாச்சு, 40 இடத்துலயுமே நம்ம ஜெயிக்காம போயிட்டோம் தமிழகத்துல. ஆமா, பெரிய வேதனையா இருக்குது போல் தெரியும் நமக்கு. ஆமா, என்னச்சு என்ன சமாச்சாரம்? நம்ம ஆட்கள் யாரும் வேலையை செய்ய உள்ளடி வேலை செஞ்சாங்களா? அந்த மேயருக்கு செஞ்சானுங்க எல்லாம் முன்னால நெல்லையில. வந்து தெரியுது, சொல்லுங்க ஜி. வேலை ஒழுங்கா செய்யல அப்படிங்கிறது உண்மை. ஆமா, கொடுத்த பணத்தை வாங்கி அவன் வீட்டு கொண்டு வச்சா. நயினார் பணம் கொடுத்தாரு, எல்லா பேரும் வாங்கி வீட்டுக்குள்ள வச்சு படுத்துக்கிட்டாங்களா? சக்கரையை வச்சுக்கிட்டு வாயில சீனிச்சு ஆப்பிட்டு உட்காந்து. அவர் கொடுத்ததும் அவர் பூரா கட்சிக்காரனை பார்த்து கொடுக்கல. அவரு வேட்டையாளர்கள் சொந்தக்காரான ஒரு டீம் போட்டிருந்தாங்க. சரி, அது அப்படி போய் அது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிட்டு ஏற்கனவே வாங்கினவங்களும் கொடுக்கல ஒழுங்கா. ஆமா, கொடுக்க போட்டிருந்த ஆட்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. ஏன்னா கட்சிக்கோடு வழி உள்ள ஆட்கள் வந்து சொல்லும் போது நம்ம வருஷம் பூரா வேலை பார்த்துட்டு இருக்கா. இன்னைக்கு நம்மகிட்ட அதிகாரம் பண்ணி அவர் சொந்தக்காரம் வந்திருக்காரு வந்திருக்காரு. அதுலயே ஒரு பிரச்சனை வந்துச்சு. கேசவ நாயகர் இருக்காரு, மாநில பொறுப்பா இருக்கிறாரு. இவர் என்ன செஞ்சுட்டாரு? இவர் இந்த கட்சியை வளர்த்து என்ன செஞ்சுட்டாரு? இவன் பூரா உட்கார்ந்துக்கிட்டு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு இவங்களை எழுத்தவனை பூரா இந்த கட்சி அழிச்சுக்கிட்டு கட்சி பிஜேபி வேலை செய்யணும் வேலை செஞ்சவன் நீ கட்சியை ஜெயிக்க வச்சிருப்பானுங்க. நீ ஏன் ஜெயிக்க வைக்கணுங்க? எங்கேயாவது இவனால ஓட்ட வாங்க முடியுமா? எவனையா மறிச்சு அடிக்க தெம்பு திராணி இருக்கா? கலவரம் பண்ணாதான் பிஜேபி தமிழ்நாட்டை கால் ஊன்ற முடியும். ஆடியோ தமிழகத்தில் நேற்று வைரலானதை தொடர்ந்து பாளையங்கோட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் துரைபாண்டி மக்கள் மத்தியில் பிரச்சனையை தூண்டும் விதமாக பேசியதாக உடையார் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளார். உடையார் மீது 153, 153A, 504, 505(2) ஆகிய 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக இந்து மக்கள் கட்சியின் தமிழக மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்து மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் முன்னாள் மாவட்ட தலைவருமான உடையார் கட்சி கொள்கைகளுக்கு விரோதமாக கலவரம் செய்தால்தான் பாஜக வளரும் என்று தொலைபேசி உரையாடலில் பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் உள் விவகாரங்களில் இந்து மக்கள் கட்சி நிர்வாகி தலையிடுவது இந்து மக்கள் கட்சியின் கொள்கைகளுக்கு எதிரானதாகும். பாஜக மாவட்ட தலைவரோடு தான் நடத்திய உரையாடலை பதிவு செய்து பொது வெளியில் வெளியிட்டு இந்து இயக்கங்களின் ஒற்றுமைக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் செயல்பட்டுள்ளார். எனவே இந்து மக்கள் கட்சியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் தற்காலிகமாக நீக்கம் செய்யப்படுகிறார். இது அவர் மீது மேற்கொள்ளப்படும் ஒழுங்கு நடவடிக்கையாகும். 90 நாட்களுக்குள் அவரிடம் விளக்கம் கேட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், கட்சி நிர்வாகிகள் யாரும் அவரோடு இணைந்து செயல்பட்டால் அவர்கள் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெய்ப்பொருள் நியூஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்போங்க.